ப்ராமிஸா சொல்றேன், நான் ஸ்கிரிப்ட் ஜஸ்ட் நோ தான் படிச்சோன்னே என்னால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் ஏதாவது ஒரு ஹீரோ வந்து கான்ட்ரவர்சியா வந்து ஸ்டேஜ் ஏறி பேசிடுறாங்க, அதை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் மாறா வந்து இட்லி கடை ஆடியோ லான்ச்ல நடந்திருக்கு. ஏன்னா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சாரோட ஸ்பீச்சே வச்சு செய்யும் செஞ்சுட்டாங்க. அதனாலேயே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த வாட்டி தனுஷ் சார் பேசாம தனுஷ் சாரோட மேனேஜர் ஃபர்ஸ்டாவே பேசுறாரு. என்னன்னா, தனுஷுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய கூலிப்படம் வந்து டிஜிட்டல் மீடியால ஒர்க் பண்ணிருக்கு, அதனாலதான் தனுஷ் மேல இவ்வளவு நெகட்டிவிட்டி அப்படின்னாங்க. ஒருவேளை மேபி எனக்கு தெரியல, இது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி ஒண்ணு சொல்லவா, தனுஷ் சாரோட பிஆர்ஓ டீம் அவ்வளவு சூப்பரான டீம். ஏன்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவா தனுஷ் சார் ஒர்க் பண்ண முடியுங்கிறதையும் காட்டியிருக்காங்க. அவரோட பையனுக்கு எப்படி பிஆர்ஓ ஒர்க் பண்ணுங்கிறதையும் இப்ப காட்ட போறாங்க. நீங்க வேணா நம்பிக்கைலனா இன்னும் ஒரு வாரத்துல உங்களோட இன்ஸ்டா ஃபீட்ல தனுஷ் சாரோட பையனோட வீடியோஸா வரும். அப்பவே உங்களுக்கு புரியும். அன்றே சொன்னார் பிரபாகரங்கிற மாதிரி ஒரு வீடியோவை நான் கண்டிப்பா போடுவேன். நீங்க வேணா பாருங்க, நெக்ஸ்ட் வீக்ல இது நடக்கும். அண்ட் நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மேல ஒரு பிஆர்ஓ டீம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுவும் ட்ரூத் தான். படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.